ஹாய் மக்களே, நீ என்னடா பேக் பண்ணிட்டுருங்கன்னு நினச்சிக்கலாம். ஆமாங்க, பெங்களூர் வர சொல்லிட்டாங்க ஆஃபீஸுக்கு. கண்டினியூஸாக மார்ச் மாதம் வரைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 மணிக்கு சேலத்தில் வந்து வண்டி எடுத்தேன். இங்கே வந்து சேர்கிறதுக்கு வந்து 5:15 ஆகிடுச்சிங்க. கிட்டத்தட்ட 5:15 மணி நேரம் ஆகிடுச்சி பெங்களூர் வந்து சேர்கிறதுக்கு. எனக்கு வந்து எப்படின்னா ஆஃபீஸ் வர சொல்லிட்டாங்க. ஏன்னா 1 இயராக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருந்தாங்க. 9 டேஸ் ஆஃபீஸு, ரிமைனிங் டேஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கலாம் மந்த்லி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து கண்டினியூஸாக 2 மந்த்ஸ் வந்து ஒரு மந்த் எண்டில் வந்து 2 மாதத்துக்கு கண்டினியூஸாக 9 டேஸ் வந்து வந்துடுவாங்க ஆஃபீஸுக்கு. ஏன்னா இந்த டைம் வந்து ஏன் வர சொல்லிட்டாங்கன்னு என்னன்னு தெரியல. கண்டினியூஸாக மார்ச் மாதம் வரைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையுமே எல்லாருமே வந்துட்டுருக்காங்க ஆஃபீஸுக்கு. நானும் வந்துட்டுங்க. வராமல் இருந்தால் எதோ சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆஃபீஸை இங்கே வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சிங்க. ரொம்பவே டைம் ஆகிடுச்சி வந்து இது ரீச் ஆகிறதுக்கு. பெங்களூருக்கு வந்து 3:15 வந்துட்டேங்க. பெங்களூர்லேருந்து எலக்ட்ரானிக் சிட்டி வரதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சி. ஏன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே வந்துட்டேங்க. எப்பயுமே நான் வந்து மண்டே மார்னிங் தான் கிளம்புவேன். மண்டே மார்னிங் கிளம்பி 12 மணிக்கு ஆஃபீஸ் ரீச் ஆகிடும். ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டு அப்புறமா தான் ரூமுக்கு வருவேன். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வரதுக்கு. ஏன்னா சரி முன்கூட்டியே வந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு வந்துட்டேங்க. வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. டெய்லி என்னுடைய விலாக் வரும். டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் வந்து நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.